மெல்ல மெல்ல உதிருதி. ஆஹா பெட்டிக்காரரே என்னடி அழகா பண்ணீங்க. என்ன பண்ண? உங்க பாட்டுக்கு முன்னாடி நான் அசந்து போயிட்டேன். நான் அழகா பாடினாலும் நீ அழகா ஆடுற. உன் ஆட்டத்துக்கும் என் பாட்டுக்கும் ஆஹா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல ஏய் ஏய் சாய் முட்டையை கடைக்கி சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்து முக்கு ரோட்டில் உட்கார வைக்கிறியா? இல்ல உனக்கு டீ வாங்கி தரேன்னுங்கிறேன். மற்ற பொம்பளை மாதிரி என்கிட்ட பேசுன வேற மாதிரி ஆகி போய் பார்த்துக்க. என்ன வேற மாதிரி எங்க பண்ணுவ? ஏரியாவிலேயே 1ஆம் நம்பர் ரவுடி சிரிக்கி நான் தான். என்னடி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க என்ன மூஞ்சி மோகர கட்டையும் பாரு. நீ ஒரு ஆளு தாயா எனக்கு கம்பெனி கொடுக்குற என்னன்னு தெரியல. வெக்கம் வந்துருக்கு. பார்க்கறத பாரு, பார்க்குற பார்வையிலேயே கற்பழிச்சிருக்கேன் போல இருக்கு. ஓ எனக்கு இந்த வேஷம் போட்டு இந்த நாள் நான் மாறிடுவேன் போல இருக்கேப்பா. பெட்டிக்காரரு சொல்லடி. மனசே சரியில்லை. ஏன் உன் மனசுக்கு என்ன? மனசு சரியில்லைன்னு என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? பிணைஞ்சு விடலாம். மனசு சரியில்லையப்பா. ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஐயோ வர வர எனக்கு உலக்கையே வெறுத்து போகுது. ஏன் உலக்கைய ரொம்ப பார்த்துட்டியா? உலக்கை இல்லப்பா, உலகையே வெறுத்து போகுது. ஏன் புளி ரொம்ப போரிச்சா? ஏன் கேட்குற? எத்த தண்டி ஆள் வளர்றாங்களே இல்லையா, அதை வளர்த்து வச்சிருக்காங்க. மீசையத்த எத்த தண்டி வளர்த்து சுருட்டி வளர்க்குறாங்களே. அப்போ ஒவ்வொரு மீசையும் பார்த்தா எனக்கு வயிற்றுச்சல. காலையில போட்டு உருகுறாங்க எண்ணெயை போட்டு. ஒரு என்ன தடவி 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 மனசே சரியில்லப்பா. வெட்டி வேறு வாசம் ஆகா விரல விட்டா கூசும். ஏய் கருத்த மச்சான் கைய விட்டு காசுக்கு விட்டா. கருத்த மச்சான் கைய விட்டு காசுக்கு விட்டா. பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சா. எப்பப்பா இப்பப்பா பிப்பிப்பி டுண்டு 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 பிப்பிப்பி டுண்டு டுண்டு டுண்டு. கருத்த மச்சான் நான் வந்துட்டேன். நான் வளர்க்கான அடியே. உன்னை விட நல்லா இருப்பாளா அவ? என்னை விட நல்லா இருப்பாளா? என்னை விடலான்னு நீ நினைக்காத. அடப்புழுந்து கிடக்கு. ஒரு ஒண்ணும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி. அடியே அடியேன்றீங்க. என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் சூப்பர். நீ காணாமல் காணாம நல்லா இருக்க நாடி. ரொம்ப அழகா அம்சமா இருக்குடி. அம்சமா இருக்கனா? பெண்ணுக்கு பெண்ணு பேராசை கூட மாதிரி ரொம்ப அழகானவளா இருக்கு. ஆமாடி. எங்க எடுத்துச்ச? எங்க தைக்கிறதா? ஆமாடி ரொம்ப அழகா இருக்கு. கொத்தனார் தேதப்ப இல்லடி உன் பாவாடைனா ரொம்ப பெரிசா இருக்கு. ஏய் எனக்கு அமைஞ்ச டெய்லர் அப்படி டெய்லர். எப்படி சொல்ற? இங்க பாரு எவ்வளவு வேலைப்பாடு பத்தியா. ஏய் என்ன சொல்ற? குத்தி 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 தைக்கிறான்டி. அளவு ஜெய் கொடுத்தியா? அளவு ஜெய் கிடையாது. வேற எப்படி தைச்ச? அவுத்து கொடுத்துட்டு எதுத்த மாதிரியே உட்கார சொன்னேன். என்னைய பாக்க அடிக்க பாக்க எப்படி அளவு துணி கொடுத்தாலும் தைக்கணும். இப்பெல்லாம் டெய்லர்கள் நிக்காத டெய்லர் தைக்க மாட்டாரு. உனக்கெல்லாம் அளவு ஜாக்கெட் வேற, எனக்கு அளவு ஜாக்கெட்டே வேணாம். நான் கூட சேர்ந்து அளவே இல்லாம போயிரும் போல. பாக்க பாக்க அடிக்கிறேன். ஏத என்னைய குறு குறுன்னு பாக்க அடிச்சேன் பாரு. சட 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 சட. என்ன சொல்ற? மிஷின்ல உடுறியால பவர் மிஷின். சரி ரொம்ப அழகா இருக்கல. அப்பா பாத்தியா என்ன சொன்னாரு? அப்பா தான் என்ன வச்சிருக்காரு. அப்ப நீ சித்தி மறையா வள்ளியம்மாவுக்கு என்ன வச்சிருக்கான்ற? என்னை வேலைக்கு வச்சிருக்காரு. அப்படி சொல்ல நீ மாதிரி மொட்டையை வச்சிருக்காருன்னு சொல்லி பதறதா இல்லையா? அப்பாவுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். என்னென்ன வேலை செய்யற அப்பாவுக்கு? அப்பா வந்து படுத்துக்குருவாரு. நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். அவருக்கு முடியாத வயசு ஓய்வு எடுக்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? மனுஷன் அடிக்கடி பால் கேக்குறாருடி. ஏண்டி வயசானவரை கேட்டா நீ கொடுக்க வேண்டியதானே? அட அப்பா பால் கேக்குறாருன்னு சொம்பு நிறைய பாலை கொண்டு வாயில வச்சு கொடுத்தா தொர்ருன்னு ஒழுகுதுடி. அச்சச்சோ அப்பாவுக்கு இப்படி தொர்ருன்னு ஒழுகுதேன்னு விரல்ல வச்சு அடைச்சுக்கிட்டு கொடுத்தா வேற என்னாச்சு? ஒழுகுது. என்ன சொல்ற? அப்பாவுக்கு ஓட்ட பல்லு. சரி வயசாச்சு பல்லெல்லாம் கொட்டிடுச்சு. அப்பாவுக்கு செம்புல பால் குடிக்க முடியாது. ஆமா வயசாச்சு அவ்வளவு தூரம் குடிக்க மாட்டார். அப்பாவுக்கு இதா சின்ன டம்ளர் இது மாதிரி சங்கு இருக்குல்ல. ஆமா சங்குல ஊத்தி சின்ன பிள்ளைகள்லாம் கொடுப்பாங்களே. அப்பா சங்கம் முழுங்கிட்டாருடி. நீ என்னானே? நான் இப்ப சங்கு இல்லாம சங்கத்துல நடக்கிறியா? சரி காவலி போகணுமா இல்லையா? ஆமா. அம்மா கூப்பிடுமா? அம்மா வந்தா தான் இடம் கலகலன்னு இருக்கும். ஏன்? அம்மா தான் வள்ளியம்மா இல்லையாமா? வள்ளியம்மா வந்தானே எப்படிதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பெண்களே எடுத்துக்காட்டா இருக்கணும். என்ன ஒரே ஆட்டுறே ஆட்டுற சைஸ் தெரியலையே. எப்படி இருக்கணும்னு என்னை பார்த்து கத்துக்கணும். பெண்கள்லாம் அடக்கமான பெண்களை எங்க பார்க்கலாம்?
சுடுகாட்டுல தான் பார்க்கணும். ஏய் கல்லறையில எங்க ஊர்த்தி இருக்கா அடி பதச்சு 7 வருஷம் ஆச்சு கல்லறையில. அடி அந்த அடக்கம் இல்லடி, குளத்துல அடக்கமா பெண்களை எங்க பார்க்கலாம்னு கேட்டேன். என்கிட்டயே பாரு, ரொம்ப அடக்கமா தான் அடக்கம் இருக்க. என்றால் இதெல்லாம் சாத்து. ஒடுக்கம் ஏய் எத்தனை பேர் பாக்குறா பொம்பளை திறந்து கடிங்க. மூடி முத பாத்துட்டு போறாங்க. அதனால என்ன தெரியுமா, மூடி வச்சா தான் இருக்கு மதிப்பு உண்டு. மூடி வைக்கிறதா? ஏம்மா மூடி வச்சா என்ன இருக்குன்னு பின்னாடியே தெரியுவாங்க. திறந்து வச்சா இவ்வளவுதானே நம்ம பாட்டுல அப்படியே அசால்ட்டா போனோம்னா சரி இவ்வளவுதான் அடுத்த பார்க்கலாம்னு போயிடுவாங்க. இப்படிதான் கிளம்பி போயிடுவாரு. அது போல திருத்து மூடணும்னா என்ன இருக்குன்னு நீ என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க? என்ன இப்படியும் இருக்குமோன்னு பாக்குறியா? இருக்கு. நீ பாட்டெல்லாம் பாடுவியா? நீ பாட. நான் பாடவா? பாடு. பாடவா என் பாடலே, உன் பாடல தான் பாட சொல்றேன். ஏன் பாட்டே பொன்னூஞ்சல் பாடவா என் பாடலே, ஆடை பூங்காட்டு என்னை தீண்டும் ஆசை நெஞ்சம் நீ வேண்டும் உன்னை பார்த்து நானே. வேற நல்ல பாட்டா பாடுறீ. ஏதாவது ஞாபகம் வர்றத போட்டு அடிப்போம். ஏதாவது நல்ல யாரு கேட்க போறோம் நம்மளே? பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளோ பார்த்தா மச்சான். என்னடி இப்படி பாடுற? பருத்தி எடுக்கும் போது அப்படிதான் பாடணும். ஆண்டே வாயை பிடிச்சிக்கேன் பாரு. அடே அத்தி அம்சமா வாய் எப்படி இருக்கு அப்படி தாண்டி அதுவும் இருக்கு. போல நீ அதை அப்படியே வச்சுக்கடி. உன் மனசு உன் கூட இருக்கட்டும், என் மனசு என் கிட்டே இருக்கட்டும். ஏன் நெஞ்சுக்குள்ளே இன்னாதுன்னு சொன்னால் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். பழைய துணி பஞ்சுதானே சொன்னா புரியும். முட்டைய கடிக்கிய வடைய கடிக்கி என்னடி எல்லாத்துக்கும் விளம்பரமா சொல்லிக்கிட்டு இருக்க? பாடறியே படிப்பறியே என் பணியாரத்தை யாரறியே, ஏடறியே எழுத்தறியே, இட்டலியே யாரறியே, குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா? வரவா ஆகாய தாமரை. ஏனா அது படற தாமரை தேவையில்லை எனக்கு. சரி நான் பாட்டு நிறுத்திட்டு வந்த பழி பார்க்க முடியும். அம்மா வள்ளியம்மா பாத்து அம்மா அம்மா வானம்பாடி பரவலை காலம்பாடி விரட்டுட்டு வாங்கம்மா. வாங்கம்மா வள்ளியம்மா. எருக்கஞ்செடி யாரை இறுக்கி பிடிச்சைய மாமா, ஒரு நைய போல உனக்கு தவிச்சிரியாமா. நானந்த போல தன்ன நம்படத்தான் விருந்து மிருகண்டே நாடத்தான் இதோலே மனதானா நினைச்சு வீணா துடிக்குதே. எருக்கஞ்செடி யோர இறுக்கி பிடிக்கிற மாமா, ஒரு கண்ணைய போல உருவி தவிக்கிறேன் ஆமா. நான் தொடுத்தேன் சொல்லி என்ன பிடிக்கலையா? எருக்கஞ்செடி யாரா இறுக்கி பிடிச்சைய மாமா, ஒரு கண்ணைய போல உருவி தவிக்கிறேன் ஆமா. மணமெல்ல நூல் எடுத்து சேல ஒண்ணு கொடுத்தேன், மணமெல்ல நீர் வழி பேரெடுத்து நான் வரேன். கையோட வரப்போது மணமெல்ல நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுத்தேன், மணமெல்ல நீர் வழி பேரெடுத்து நான் வரேன். சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடிருந்தே அத்தாடி கோபம் பண்ண மாமா என்ன கோபம் சொல்லி என்ன பிடிக்கலையா? அடி எருக்கஞ்செடி யாரா இறுக்கி பிடிக்கிற மாமா, ஒரு கண்ணைய போல உருகி தவிச்சு
அம்மாட்ட நிமிர்ந்து நின்னு அப்பா வணக்கம் உன்னை சொல்லு. இதனால வரைக்கும் வேலைக்கு வச்சிருக்காங்க. இவள மட்டும் ஒரு புதுசா வந்திருக்காங்க. எப்படி வந்து இதனால புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. புதுசா வேலைக்கு அப்பா என்னதான் இன்னைக்கு வச்சிருக்காரு? பாக்குற வேலை சரியில்லையாம போச்சுங்க அப்பா சொல்லிட்டாங்க. நான் எப்பொழுதுமே உங்க கூட அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. சரி அப்பாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்குமோ? ஒரு மார்க்கமா இருக்கா பாத்தியா? ஏம்மா நீங்க எல்லாம் வேலை பார்த்து நல்லா இருக்கிறீங்க. இந்த இவ மட்டும் தின்னுபிட்டு படுத்து கிடக்குறான்னு நினைக்கிறேன். கொலுன்னு இருக்கா பாருங்க. அப்பா வயசானதான் பேருக்கு கிழவன் போடுறது கிழக்கு வெளுக்குதுங்கோ. கிழவனை வச்சிருக்கியா? அப்பாவுக்கு நரைக்கத்தான் விரைக்குது. இன்னொரு சொல்ற அப்பா போய் கைகால் வயசான இடத்துல தொந்தரவு நான் அருமையா வேலை பார்க்கறாரு. உண்மையிலே சொல்றேன். யாரு வேணான்னு விடுறாங்களோ அவங்களோட தான் சேர்ந்துட்டு செய்வேன் நான். என்னடி சொல்ற? எது வேணும்? வயசான ஆளுகள் நினைச்சு விடக்கூடாதுமா. உங்க அப்பாவை கொல்ல அனுபவம் விடிய விடிய எங்க அப்பாவுக்கா இல்ல உனக்கா? எனக்கு இல்ல, அவர் எனக்கு எல்லாமே சொல்லி தர்றாருமா. எங்க அப்பா இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு. சமைக்கணும், இப்படி துவைக்கணும். சின்ன பிள்ளை விவரம் இல்ல தெரியாத பிள்ளை சின்ன பிள்ளையா வந்திருக்கிறியே. அதனால அந்த வேலையை சொல்லி கொடுப்போம். எங்க அப்பா எடுத்து சொல்லி கொடுத்தா எடுத்து அந்த வேலையை நீ பார்க்கணும். அடேங்கப்பா, நேத்து ஒரு குழம்பு வச்சு கொடுத்தேன் அப்பாவுக்கு. என்ன குழம்பு அப்படி வச்சு? அதான் புளி ஊத்தி குழம்பு வச்சு. அதான் உண்மையதாமே சொல்றேன், என்ன சொல்ற? தப்பா பேச மாட்டேன். என்னது? அவருக்கு அதான் புளித்தி குழம்பு வச்சேன். ஏய் புளிப்பு குழம்பு புளி ஊத்தி குழம்பு வச்சேன். புளிப்பு குழம்பு அப்பாவுக்கு பிடிக்கலையாமா. அப்பா சொல்லிட்டாரு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அப்பா பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன குழம்பு வச்சு கொடுக்க? குழம்பு கொட்டிருடின்ட்டார். சரி கொட்டையில அடிச்சிட்டாருமா. ஏய் சொல்ற? என்னடி சொல்ற? குழம்பு கொட்டையில அடிச்சிட்டாருமா. அப்படி சொல்றேன். ரொம்ப அழகா பேசுறிய, அருமையா தலையில பேசுறிய. அடிச்சாரு. என்ன சாப்பிட்டு வந்திருக்க? இல்ல வெறும் சாம்பார் சாதம். ரொம்ப அழகா இருக்க, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ரெண்டு பேரும் தவிர நீ ரொம்ப அழகா இருக்கிற. இருக்க எங்க இடத்துல வந்து நீ உன்னை கூட்டி போறதுக்கு எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏமா? எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய ஆளுங்க எங்க இருக்கிறாங்க, எங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க. ஆனா உன்னைய சமாளிக்கணும்னா நானே சமாளிச்சுக்கிறேன். என்னடி சொல்ற? அதெல்லாம் நிசமாத்தானா? எப்பேற்பட்ட ஏதாவது சமாளிச்சு. என்னமா அப்படி சொல்றாங்க? நான் சமாளிப்பேமா. நாளா பெரிய பெரிய லைலாண்ட் வண்டியே ஓட்டுனாலு சமாளிச்சிருவேம்மா. நிசமாத்தானா? அப்புறம் என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை சிறப்போட பார்க்கணும். என்னை அழைத்த காரணம் என்ன? அம்மா அப்பா சொன்னாருமா, வள்ளியம்மா தனியா காவலுக்கு போகுது காட்டுக்கு, நீங்க திணை காவலுக்கு போங்க. வானமாடி பரவாயில்லையே ஆளோட சோ விரட்டணுமா. ஓ ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே. இதெல்லாம் எங்க தச்ச? தைக்கலம்மா, பக்கத்து வீட்டுக்கார புள்ள காய வச்சிருந்தது ஒரு வீட்டு வந்துட்டேன். அங்க இருந்து எதையும் கட்டையில தூக்கிட்டு வரல. நான் பக்கத்து வீட்டுக்கார புள்ள என்ன செய்யுது ஏது செய்யுன்னு கவனிக்கிறது வேலை. என்னடி சொல்ற? அவன் எங்க காய போடுவா என்ன துணியை? என்ன புள்ள என்ன செய்யணும் பக்கத்துல இருந்தா பாப்பியா நீ? மாடல் மாடலா ட்ரெஸ் வச்சிருக்கா. அப்ப இந்த புள்ள பக்கத்துல இருந்தா நீ பாப்பியா நீ? இல்ல பாப்பியா நீ? சொல்லு முதல்ல. இல்லம்மா அது வந்து வேற. சரி சரி சரி. அதனால நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அதனால ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஆமாம்மா. உங்க யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா. மகிழ்ச்சியா இருக்குமா? ஏய் அம்மா மனசு சந்தோஷமா இருக்கா? ஓ மனசு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. ஏண்டி? எனக்கு அப்படி. என்னாச்சு? கடவுள் எனக்கு கொஞ்சம் வஞ்சகம் பண்ணிட்டார். என்ன வஞ்சா? மூக்க வெளியே படைச்சு, கண்ணை வெளியே படைச்சு, காதை வெளியே தெரியற மாதிரியே படைச்ச ஆண்டவன் அதை கொண்டு போய் கையகலத்தை உள்ள வச்சுட்டாயா. என்ன சொல்ற? உள்ள இருக்குது, இடைஞ்சலா உள்ள இருக்கு. இருக்கிறதுதான் பாதுகாப்பு. இதயம் என் மனசு உள்ள கிடக்கு. என் மனசு இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுது, ஒருத்தருக்கும் தெரியல. அங்க வர ஓட ஓடைய பத்தியா? அடேங்கப்பா ஓடைய ஓடையா எப்படி ஊத்திக்கிட்டு இருக்கு பத்தியா? அதே பாக்குறிய மலைமலையா இருக்குதே, மலையெல்லாம் பார்க்க மாட்டியா? மலைகள் புரிடி போடி. குளிச்சிட்டு வா. குருவி வருது, புடிச்சிட்டு வரட்டா? அம்மா என்னமா சொல்றது? குளிச்சிட்டு வரணுமா நீ போய்? குளிக்கணுமா? இதுலயாடி அருவியிலையா? நான் குளிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவேன், அப்புறம் நீ கண்ணு கட்டு போயிரும் பாத்துக்க. என்னடி இப்படி சொல்ற? அப்படியே இருக்கு. அவ்வளவு கலர் காலையில பாரு. சரி எந்த வேலைக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை சிறப்போட பாப்போமா? பாப்பா வந்த வேலையை பாப்போமா? அதெல்லாம் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணு மருத்துவ காவல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. யார் யார் வர்றதுன்னு நீங்க ரெண்டு பேர் வரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க ரெண்டு பேர் வர்றோம்னு சொன்ன உடனே கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை செய்யணும். ஆமா அப்படி சந்தோஷமா விளையாடலாமே. ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா ஏலம் கோயிலே இரமருவிலே ஆலோல பாட அன்னமே வயிலே அடத வளத்துறதே வாடே தேடி தேடி தானே ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா ஜிஞ்சினக்கடி ஜினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினா
பாடும் உயிரே உன்னை எண்ணி கண்ணிமானம் ஓடுது வாரே தேசமெங்கோ ஏலேல குயிலே ஏல மரமகிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே பாடாதவள குருதே வரேனே மாமனானே உன்னை எண்ணி கண்ணிமானம் ஓடுது வாரு தேசமெங்கோ உங்களைத்தான் கண்டுபட்டா நின்றுக்களேதோ ஆசமங்கோ உரண்ண பொல்லகம் மண்ணை போதே நான் ஒன்று சேர்ந்தா போதுக்கு போது ஊரன்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதுக்கு போது விளையாடும் மயிலே பாட்டு பாடும் உயிரே விட்டவரே தொட்டவரே ஒன்றுக்கு ஒன்னா சேர்ந்திருக்க ஏலேல குயிலே ஏல மரமகிலே அலோலமாடோ அன்னமே ஒயிலே பாடாதவள குருதே மானே மன்னேனே மாமந்தானே ஜிஞ்சினக்க ஜினக்க ஜிஞ்சினக்க ஜிஞ்சினா ஜிஞ்சினக்க ஜினக்க ஜிஞ்சினக்க ஜிஞ்சினா ஜிஞ்சினக்க ஜினக்க ஜிஞ்சினக்க ஜிஞ்சினா பறவைகளாம் கூட்டம் கூட வந்துருச்சு சரிம்மா ஒரு நொடி கூட நிக்க கூடாது ஏமா பறவைகள் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நடக்குமா இல்லையா ஆமா அலோல சோ அப்போ போக மாட்டேங்குது ஒண்ணு கூட போக எல்லாம் கல்லடப்ப கேஸ் என்னடி சொல்ற ஒண்ணு கூட போக நம்ம விரட்டல ஒண்ணு பறவை போகணும் இல்லைன்னா நம்ம போயிடணுமா இல்ல நம்ம தூக்கிட்டு போயிடணும் ஆமாம்மா அதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால என்ன சொல்ல வரேன் அலோலம் சோ அலோலம் சோ அலோலமே மாட்டேங்குது. எங்கேயோ அடப்பு இருக்கு, எங்கேயும் தெரிய மாட்டேங்குது. என்னடி சொல்ற? இது என்ன இடம்? வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல் யார் வரக்கூடிய இடம்? தவ முனிவர்கள். முனிவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் யார் வந்தாலும் இங்க இருவரும் ஆசீர்வாதம். நாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னை உங்களை கூப்பிடுங்க. கூப்பிடுறோமா? நானும் ஆசீர்வாதம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஹலோ. அத்தாடி பவாட கத்தாட கத்தாடி பொல்லுந்தி கூத்தாட காத்தாட நெஞ்சி கூத்தாட குளிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து அடி போடி